கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் வேதத்துக்கு தியானிக்கும்படியாக ஆண்டு கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். தேவதூதன், தூதன் என்று சொல்லலாம், தேவதூதன் தூதனானவர் என்று சொல்லலாம். தேவதூதன் ஆகாருக்கு தரிசனமாகிறான். ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்கிறார். இந்த ஆகாரு ஆபிரகாம் சாராளுடைய அடிமை பெண். இந்த சாராள் இந்த ஆகாரை தன் புருஷனுக்கு தார வார்த்து கொடுத்தவள். ஆனா குழந்தை பாக்கியம் கற்பத்தின் கண்ணி உண்டான உடனே தன் நாச்சியாரை, எஜமானை அற்பமாக எண்ணுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே அற்பமாக எண்ணுகிறாங்க, தன் எஜமான அற்பமா எண்ணுகிறாங்க, பெற்றோர்களை அற்பமா எண்ணுகிறாங்க. ஆனா உடனே அவளுக்கு தொல்லை கொடுத்த உடனே, தன் சாராய் தொல்லை கொடுத்த உடனே ஓடி போறான். அந்த ஓடி போன உடனே அங்க வழியிலே தேவதூதன் அவரை சந்திக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது போறார். சாராலே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லுகிறார். கேட்கிறார் தேவதூதன். ஒரு நாச்சியார் ரெண்டுக்கு போய் அடங்கி இரு என்று சொல்கிறான் தேவதூதன். இந்த உலகத்துல தேவதூதன் அநேக இடத்துல பேசுகிறார். தேவன் யார் இடத்துல பேசுகிறார். ஆனால் சில இடத்துல தேவதூதன் தரிசனமாக பேசுவார், சில இடத்துல வார்த்தை மூலமாக பேசுவார். இங்கே ஆகார இடத்துல கூப்பிடுகிறார், தேவதூதன் கூப்பிடுகிறார், ஆகாரே என்று சொல்லி. உன் நாச்சியார் அன்றைக்கு உன் எஜமான இடத்துல அடங்கி இரு என்று சொல்லுகிறார். இப்போ அடங்கி இரு, குறிப்பிட்ட காலத்துல அடங்கி இரு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு அநேருக்கு அடங்கி இருக்கிறது அல்ல, கணவனுக்கு மனைவி அடங்கி இருக்கிறது அல்ல, பெற்றோருக்கு பிள்ளைக்கு அடங்கி இருக்கிறது அல்ல, தேவ பிள்ளையே எஜமானுக்கு ஊழியக்காரன் வேலைக்காரன் அடங்கி இருக்கிறது அல்ல, தேவ பிள்ளையே பெரிய ஊழியக்காரனுக்கு சின்ன ஊழியக்காரன் அடங்கி இருக்கிறது அல்ல, அடங்கி இருக்கிறது அல்ல. குறிப்பிட்ட காலங்கள் நீங்க அடங்கி இருக்கணும். தேவ பிள்ளைங்க அடங்கி இருந்தாதான் ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவார், உன் சந்ததியை பெருக பண்ணுவார். குறிப்பிட்ட காலம் அடங்கிதான் இருக்கணும். நான் எப்போதும் அடங்கிதான் இருக்கணுமா அப்படின்லாம் இல்லை, குறிப்பிட்ட காலம் அடங்கிதான் இருக்கணும். தேவ பிள்ளைகளே, இந்த ஆகாரை பார்த்து சொல்கிறான், போய் அடங்கிரு என்று சொல். காலம் நீ வரல, என்ன உன் சந்ததியை பெரிதாக்குன்னு போகல, என்ன நீ அடங்கிரு என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைங்க காரணம் என்ன? வயிற்றுல பிள்ளை இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க பிள்ளையை பெற்று வளர்ந்து அதுக்கப்புறம்தான் அவளுக்கு ஒரு துணை, அவளுக்கு ஒரு தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக ஆண்டு கிருபை செய்வார். அதனாலதான் நீ அடங்கிரு என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே நிறைய பேர் அவசரப்பட்டு அடங்கிடாம ஓடிடுவாங்க. அவங்க வாழ்க்கையே ஒரு நிலையற்ற வாழ்க்கையா இருக்கும். ஆனால் தேவதூதன் சொன்னவுடனே அவன் அடங்கி போய் இருக்கா. சிலர் தேவதூதன் சொன்னாலும் கேட்க மாட்டான், பெரியவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டான். தேவ பிள்ளைக்கு அடங்கி இருக்கிற தன்மை நீ வேணும். குறிப்பிட்ட காலங்கள் வாங்கின அடங்கி படிக்கிற காலத்துல டீச்சருக்கு நீ அடங்கி இருக்கணும். ஒவ்வொரு காலத்திலும் நீ அடங்கி இருக்கணும். தேவ பிள்ளைக்கு தேவதூதன் பேசுகிறான். தேவ பிள்ளைகளே, நீ அடங்கி இரு என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் அடங்கி இருக்காத்தனமாக தேவ பிள்ளைகளே அந்த வீட்டை விட்டு கம்பெனியை விட்டு போகும்போது அழகி திரிகிறவராக காணப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்ல, வாழ்க்கை ஃபுல்லாவே அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீ அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்திலே அவருடைய உன்னை உயர்த்தபடி அவருடைய பலத்தை கையில அடங்கிரு என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் அடங்கி இருக்கும்போது தேவ பிள்ளைகளே, அவ அடங்கி இல்லைன்னா தேவ பிள்ளைகளை அவளுக்கு வெகுமதி கிடைச்சிருக்கிறாது. அவ பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பான்னு சொல்ல முடியாது. அவளை ஒரு பெரிய சந்ததியாக ஆண்டவர் உருவாகி இருக்க முடியாது. அதனால அவ போய் அடங்கி இருக்கிறா. தேவ பிள்ளைகளே, அவள் அடங்கி இருந்ததுனால தேவன் அவளையும் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, அவளை ஒரு ஜாதி கூட்டமாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை, சகோதரியை, தாய் தாப்பனே, நண்பனே, நீ அடங்கிரு. நீ அடங்கி இருக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நீ காண்பாய், தேவனுடைய வல்லமை நீ காண்பாய். லைக் நோ நேம் ஆஃப் ஜீசஸ். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோத்திரம். தேவதூதன் ஆகாரை பார்த்து, ஆகாரே நீ அடங்கிரு என்று சொன்னானப்பா. அநேகர் அடங்கி இருக்க தன்மை இல்லாதபடி, பெற்றோருக்கு, கணவனுக்கு, அப்பா தாப்பனே, அப்பா வேலை எஜமானுக்கு, அப்பா தாப்பனே ஊழியக்காரனுக்கு அடங்கி இல்லாதபடி அநேக நிலையற்றவராக காணப்படார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலும் நம்முடைய வல்லமை கடந்து வரும் செபிக்கிறோம். குறிப்பிட்ட காலங்களை உன்னை வாழ்த்தும்படியாக தேவ சமூகத்தில் நீ அடங்கி இருக்கும் பொழுது தேவன்
பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஐ லேச்சக்கட்டை நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியே நீ கிருபை செய்யறதுக்கா சோத்திரனப்பா. வழி இடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. அடங்கியிருங்க. ஏற்ற காலத்தில் தேவன் என்ன பண்ணுவார்னா, ஏற்ற காலத்தில் வெளியே கொண்டு போவார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன், ஆமீன்.